إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله على محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر وقال الله تعالى أيضا إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام يعني أيام العشر قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இல்லாமல் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் ஸலாத்தும் ஸலாமும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய ஆல் அஸ்ஹாபுகள் கியாமம் பரிகந்தம் வரக்கூடிய சாலிஹான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் சேரட்டுமாக. புனித மிகுந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இறை கட்டளைக்கு இறை அழைப்புக்கு முன்னுரிமை கொடுத்து அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு பின்பற்றுமாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை நம்மால் முடியுமான அளவு எடுத்து நடக்கும் விடயத்திலும், மேலும் இந்த உலக வாழ்க்கையில் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்று தடுத்து ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியான விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக ஒதுங்கி விலகி நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியேனாகிய எனக்கும் அப்பால் தாங்கள் அனைவருக்கும் இந்த நன்னேரத்தில் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். பேரன்புமிக்க இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாரும் வீற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் என்கிறது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். எல்லாருடைய உள்ளங்களிலும் ஒருவிதமான சந்தோஷமான எண்ணங்கள் தோன்றக்கூடிய காலம். ஏன்? துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நாம் எல்லாரும் ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளுடைய அந்த சந்தோஷமான குதூகலமான இஸ்லாம் வரவேற்கக்கூடிய அந்த நாளை கொண்டாடக்கூடியவர்களாக எதிர்பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, எந்த ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளை எதிர்பார்த்து சந்தோஷமாக அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த நாள் வரக்கூடிய இந்த மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் என்கிறது
அல்லாஹ்விடத்தில் ஒரு உன்னதமான முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனில வருடங்களுடைய எண்ணிக்கைகளை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா. அல்லாஹ் தஆலா இந்த வானங்களை பூமிகளை எப்ப அல்லாஹ் படைத்தானோ அன்று முதல் ஒரு வருடத்துடைய கால அளவாக மனிதன் ஒரு வருடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 12 ஷஹ்ரா நாம் 12 மாதங்களை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறோம். அந்த 12 மாதங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், யார் ஒரு வருடத்தில் 12 மாதங்களை ஏற்பாடு செய்தோம் என்று சொல்கிறான், அந்த அல்லாஹ் சொல்கிறான் அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை நாம் சிறப்பு மிக்க மாதங்களாக, கண்ணியமிக்க மாதங்களாக, மகத்துவமான மாதங்களாக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதில் ஒன்றுதான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துக்கு முந்தின மாதம் துல்கஅதாவுடைய மாதம். இரண்டாவது நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். மூன்றாவது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தோடு இஸ்லாமியர்களுடைய ஒரு வருடம் பூர்த்தியாகிறது. நாம் எல்லாரும் டிசம்பர் ஜனவரி அந்த கால அளவு, அது ஆங்கிலேயர்களுடைய அமைப்பு. ஆனா இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய வரலாறு சொல்லித் தருகிறது, எங்களுடைய ஒரு வருடத்துடைய ஆரம்பம், நாம் ஒரு வருடத்துடைய முதல் மாதமாக எதை ஆக்கிக் கொள்ள வேண்டும்? முஹர்ரம் மாதம். வருடத்துடைய இறுதி மாதம் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், நாம் வீற்றிருக்கக்கூடிய இந்த காலம். எனவே இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் மாதம், இந்த மூன்றும் தொடராக வரக்கூடியது. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். 11வது மாதம், 12வது மாதம், முதலாவது மாதம், 4வது ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்களை மகத்துவமிக்க மாதங்களாக, கண்ணியமான மாதங்களாக, சங்கையான மாதங்களாக நாம் ஆக்கி தந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதில் ஒன்றுதான் நாம் வீற்றிருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறான், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அல்லாஹ் எவ்வளவு உயர்வாக பேசுகிறான். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய, நாம் வீற்றிருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலையுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் ஆக உயர்ந்தவர்கள். இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இமாம் முஜாஹித் ரஹ்மஹுல்லாஹ் போன்ற தஃப்சீருடைய ஆசிரியர்கள் எல்லாரும் வலயாலின் அஷ்ர், அல்லாஹ் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய அந்த இரவுகள் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 தினங்களை அல்லாஹ் நாடுகிறான் என்று வர்ணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இதனாலதான் அபு உஸ்மான் அன்-நஹ்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், நம்முடைய முன்னோர்களுடைய ஒரு பண்பாடு, நம்முடைய முன்னோர்களுடைய இமாம்களுடைய அந்த சலஃபுகளுடைய ஒரு பண்பாடு இருந்தது. நாம் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில கலாச்சாரம் என்று அனாச்சாரத்தை பின்பற்றுறோம், பண்பாடு என்று அநாகரிகங்களை வாழ்க்கையில எடுத்து நடக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனா உண்மையான பண்பாடுகளை
இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்கள் முழு உலகளாவிய ரீதியில இஸ்லாம் தோன்றுவதற்கு இஸ்லாமியர்களுடைய பண்பாடு மிக முக்கியமானது இருந்தது என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அபூ உஸ்மான் அன்-நஹ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள், நம்முடைய முன்னோர்கள் சலஃபுகள் 3-10 இரவுகளை கண்ணியப்படுத்துவார்கள். 3 விதமான 10 இரவுகளை 10 நாட்களை கண்ணியப்படுத்துவார்கள். அதுல ஒன்று, இன்றைக்கு எங்கட நாட்டுல பொதுவா எல்லா இடங்கள்லையும் நாங்க எல்லாரும் மட்டுப்படுத்திருக்கிறது ஒரே ஒரு 10 இரவோட தான். அது எது? அல் அஷ்ருல் அஹீரு மின் ரமதான். ரமதானுடைய மாதத்துல கடைசி 10 நாட்கள் சிறப்பு மிக்கது. ரமதானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசி 10 இரவுகளும் மேன்மைக்குரியது. அதுலதான் லைலத்துல் கத்ருடைய 1000 மாதங்களுக்கு மேன்மையான ஒரு சிறப்பை, ஒரு இரவை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். அதனால மாஷா அல்லாஹ், இன்றைக்கு நானும் நீங்களும் எங்களுடைய இஸ்லாமிய உறவுகளும் எல்லாரும் ரமலானுடைய மாதத்துல அந்த கடைசி 10 இரவுகளோட எங்கட வணக்கங்கள், எங்கட இபாதத்துகள், எங்கட பண்பாடுகள் அதோட சுருக்கப்பட்டிருக்கு. ஆனா இமாம் அபூ உஸ்மான் அன்-நஹ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள், எங்கட முன்னோர்களுடைய பண்பாடு என்ன தெரியுமா? அந்த ரமலானுடைய கடைசி 10ஓடு அவர்கள் நிறுத்திக் கொள்வது கிடையாது. ذுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களையும் ரமலானுடைய கடைசி 10 இரவுகளை கழித்ததை போல கழிப்பார்கள். ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல எப்படி எங்கட இபாதத்துகள் இருக்குமோ, அல்லாஹ்வை அடைகிற விஷயத்துல எங்கட முயற்சிகள் எப்படி இருக்குமோ, இதே போல ذுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களிலும் எங்கட முன்னோர்கள் அமல் செய்து காட்டியிருக்கிறார்கள். 3வது இரவு அல் அஷ்ருல் உவல் மின் முஹர்ரம். முஹர்ரம் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 10 இரவுகளும் எங்களோட முன்னோர்கள் அதை சிறப்பித்திருக்கிறார்கள். அமல்களின் மூலமாக அந்த இரவுகளை ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றா, சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாறை எழுதும் பொழுது சொல்கிறார்கள், சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் அஷ்ருல் உவல் மின் ذுல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களை அடைந்து விட்டால் இதஜ்தஹத இஜ்திஹாதன் ஷதீதா, அல்லாஹ்வை அடைகிற விஷயத்துல, அல்லாஹ்வை நெருக்கிற விஷயத்துல, இபாதத்துடைய விஷயத்துல ஆகவும் தன்னை கஷ்டப்படுத்துவான். எந்த அளவுக்கு தெண்டிக்க ஏழுமோ, எந்த அளவுக்கு முயற்சி செய்ய ஏழுமோ, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு இந்த ذுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களை அமல்களின் மூலமாக, இபாதத்துகளின் மூலமாக அதை உயிர்ப்பிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நானும் நீங்களும் அடைந்திருக்கக்கூடிய இந்த ذுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்கிறது ரொம்ப விசேஷமான நாட்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல தெளிவுபடுத்துறாங்க, மாமின் அமலின் மாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ். மனிதன் அமல் செய்யக்கூடிய நாட்கள்ல அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான நாட்கள். அல்லாஹ் மனிதனுடைய இபாதத்துகளை ரொம்ப ஆசையோடு, ஏனைய நாட்கள்ல இபாதத் செய்யறது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை என்று அர்த்தம் இல்லை. இமாம் மிம்பர்ல இப்படி பேசிட்டாரு, ذுல்ஹிஜ்ஜாவுல மட்டும்தான் தொழுகிறது அல்லாஹ்வுக்கு விருப்பம், அதனால ذுல்ஹிஜ்ஜாவுல மட்டும் தொழக்கூடியவர்களா மாறிடக்கூடாது. ஆனா இந்த ஹதீஸ் எதை விளங்கப்படுத்துதுண்டா, அந்த ذுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் எவ்வளவு பெருமதியானது, எவ்வளவு மகத்துவமானது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அல்லாஹ்வுக்கு அடியார்கள் அமல் செய்யக்கூடிய காலங்கள்ல, நேரங்கள்ல, நாட்கள்ல ஆக விருப்பமானது இந்த ذுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 தினங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் செய்வதற்காக போறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி போறாரு, இது அல்லாஹ்விடத்தில் ஆக உயர்ந்ததாக இல்லையா, சிறப்பு மிக்கதாக இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போற அந்த சிறப்பு கூட இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல செய்யப்படக்கூடிய அமல் இபாதத்துடைய அந்தஸ்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஆனா சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதரத்தையே அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி போனாரே, இல்லா ரஜுலுன் خرج بنفسه وماله, ஒரு மனிதர் தன்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டே தன்னுடைய சொத்தை எடுத்துக்கொண்டே அல்லாஹ்வுடைய பாதையில போனாரே, அப்படியே ஷஹீதாகிட்டார். இவருடைய அந்தஸ்து அடைய முடியாது. அது ஈடாம அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பை விட இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல செய்யப்படக்கூடிய இந்த ஆரம்ப 10 நாட்களுக்கு அல்லாஹ்விடத்தில் ஆக உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்துல வருது, மாமின் ஐயாமின் அஃதல், இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த நாள் அல்லாஹ்விடத்துல இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 தினங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, எவ்வளவு சிறப்பான எவ்வளவு பொறுமதியான ஒரு காலத்துல நானும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தை எப்படி பயன்படுத்துறது, இந்த நாட்களை எப்படி பயன்படுத்துறது? அல்லாஹ் சிறப்பான கண்ணியமான மகத்துவமான அந்த நாட்களை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தும் அதுல உள்ள சிறப்புகளை நானும் நீங்களும் அடைந்து கொள்ளலண்டா எங்களை போற வேற யாரும் எந்த நஷ்டவாளியும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால அந்த சிறப்பு மிக்க அந்த நாட்கள் இன்னும் ஓரிரு நாட்களோட முடிந்து விட போகிறது. இருக்கக்கூடிய காலத்திலேயாவது எங்களுடைய இபாதத்தை அதிகரிப்போம், அல்லாஹ்வை நெருங்கிற விஷயத்தில் அதிகரிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதுல மீதமாக இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய சில இபாதத்துகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கு. அதுல முதலாவது ஒரு சில விஷயங்களை தொட்டு காட்டினேன். முதலாவது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல பிறை 1 பிறை 9வது நாள் வரைக்கும் ஐயாமு தஸ்ரீக்குடைய குரூபு ஷம், சூரியன் மறைகின்ற வரைக்கும் தக்பீர் முழங்கலாம், தக்பீர் சொல்லலாம். துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 ஐயாமு தஸ்ரீக்குடைய கடைசி நாள் அந்த சூரியன் மறையும் வரைக்கும் நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுங்கோ, அல்லாஹ்வை தஹ்லீல் செய்யுங்கோ, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துங்கோ, அல்லாஹ்வை தஹ்மீத் செய்யுங்கோ. ஆனா இமாம்கள் எழுதுறாங்க, தக்பீர் என்கிறது 2 விதமாக இருக்கு. ஒன்று ஜஹ்ரியன், இன்னொன்று சிர்ரியா. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் நாள்ல இருந்து பிறை 1 அரஃபாவுடைய அன்றைய நாள் மாலை பொழுது வரைக்கும் செய்யக்கூடிய அந்த காலத்துல சொல்லப்படக்கூடிய தக்பீராத்துகளை சத்தமாக ஓத முடியாது. அதை நாங்க எங்களோட வீடுகள்ல, எங்களோட கடை தெருவுகள்ல, நாங்க போற வார பாதைகள்ல, நாங்க வேலை செய்யக்கூடிய தலங்கள்ல, நாங்க பெருநாளுடைய நாள்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற இந்த வார்த்தையை எங்களுக்குள்ள சொல்லிக் கொள்ளலாம், இந்த தக்பீரை எங்களுக்குள்ள ஓதிக்கொள்ளலாம். அரஃபாவுடைய நாள் அந்த குரூபு ஷம்ஸ்ல இருந்து ஐயாமு தஸ்ரீக்குடைய நாள் வரைக்கும் உள்ள அந்த காலத்துல ஓத வேண்டிய தக்பீராத்துகள் தான் ஜஹ்ரன் ஓதுறது, சத்தமாக ஓதுறது. இந்த இபாதத், இந்த காலம், இந்த அவகாசம் இன்னும் முடியல, இன்னும் இருக்குது, பயன்படுத்தலாம், ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல இன்னொரு சிறப்பு இருக்குது. என்னென்றா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல பிறை 1 பிறை 9வது நாள் வரைக்கும் நோன்பு நோற்று கொள்ளலாம். இமாமுனா அன்-நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபத்வா, அவர்களுடைய கருத்து, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் பிறை 1 அரஃபாவுடைய நோன்பு வரைக்கும் பிறை 9வது நாள் வரைக்கும் நோன்பு பிடிக்கிறது ஒரு முஸ்தஹப்பாக இருக்கிறது,
விரும்பத்தக்க மார்க்கம் விரும்பக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அது மக்ரூஹான ஒரு காரியம் இல்ல. அதிலேயும் விசேஷமாக யௌமுத் தாஸிஅ பிறை 9வது நாள் அந்த அரஃபாவுடைய நோன்பை பிடிக்கிறது ஆகவும் விசேஷமானது என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, யார் அப்படி செய்கிறார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள். 9 நாளும் நோன்பு நோக்கிறவர்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள். அப்படி முடியல என்றா கடைசி சான்ஸ் அரஃபாவுடைய நோன்பு யௌமுத் தாஸிஅ 9வது நாள் அந்த அரஃபாவுடைய நாள்ல பிடிக்கப்படக்கூடிய அந்த ஒரு நோன்பையாவது நானும் நீங்களும் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், தெண்டிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறே, நான் அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர அஸ்ஸனத அல்லதி கப்லா வல்லதி பாதா. ஒரு நாளுடைய நோன்புதான். அரஃபாவுடைய ஒரு நாளுடைய நோன்புக்கு என்ன பலாபலன், என்ன கூலி இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல நான் ஆதரவு வைக்கிறேன், அந்த அரஃபாவுடைய ஒரு நோன்பின் மூலமாக அல்லாஹ் 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆக்குவான். ஒன்று, அவர் கழித்திட்டு வந்த அந்த ஒரு வருடம், அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம். இமாம்கள் எழுதுறாங்க, முன்னைய ஒரு வருடத்துடைய பாவங்களுக்கு பரிகாரம் சரி, அந்த வருடத்தை அவர் கழிச்சிட்டு வந்துட்டாரு, அந்த வருடத்தை அவர் முடிச்சுட்டாரு. அது 7வது தவறுகள் பாவங்கள் நிகழ்ந்திருக்கலாம், பின்னால வரக்கூடிய ஒரு வருடம் என்கிறது. அதற்கு இமாம்களுடைய கருத்து என்ன என்றா, அல்லாஹ் அந்த மனிதனை பாவத்தில இருந்து பாதுகாக்கிறான், பாவத்துடைய சூழல்கள் என்று அல்லாஹ் தூரமாக்கிறான். இந்த ஒரு நிலைமையை உண்டாக்குவதன் மூலமாக அந்த அரஃபாவுடைய சிறப்பு அவர் அடைந்து கொள்றார், அரஃபாவுடைய நோன்புக்குண்டான கூலி அவர் அடைந்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதே போல இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் அரஃபாவுடைய நாள்ல பிறை 9வது நாள்ல அல்லாஹ்விடத்துல கேட்கப்படக்கூடிய துஆ ஆக உன்னதமானது, உயர்ந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாவுடைய நாள்ல கேட்கப்படக்கூடிய துஆக்கள் ரொம்ப விசேஷமான துஆக்கள், ரொம்ப சக்தி வாய்ந்த துஆக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 10வது நாங்க பெருநாளை கொண்டாடுவதற்கு முந்தின நாள் பிறை 9வது நாள், அன்றைய நாளையாவது கடைசியாக ஒரு சான்ஸ், இந்த வருடத்துடைய ஒரு அதிர்ஷ்டம், அந்த அரஃபாவுடைய நோன்பு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தண்டிப்போம், முயற்சி செய்வோம். நாம் ஒவ்வொருவரும் எங்களோட குடும்பங்களோட எங்களோட உறவுகளோடு சேர்ந்து இந்த அரஃபாவுடைய சிறப்பை அடையும், இந்த அரஃபாவுடைய நோன்பை நோற்றுக் கொள்ளணும் என்பதற்கு ஒரு வைராக்கியம், ஒரு நீயத்தை வைப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதே போல துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்கள்ல கடைசியாக செய்யப்படக்கூடிய இன்னொரு ஆக விசேஷமான ஒரு அமல் தான் உதுஹிய்யாவுடைய அமல், குர்பானியுடைய அமல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, உதுஹிய்யா குர்பானியுடைய அமலுக்கு ஹதீஸுகள்ல எவ்வளவு சிறப்புகள் வந்திருக்கிறதுண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் உதுஹிய்யா என்கிறது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையிலிருந்து உருவாகினது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்து பலியிட போன நேரம் அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கினான். இந்த ஒரு வரலாற்றோடு சம்பந்தப்பட்டது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அது ஒரு சுன்னத்தாக, அதை ஒரு மார்க்கமாக வலியுறுத்துகிறார்கள் என்றா, இது என்ன நன்மை இருக்குது, என்ன சிறப்பு இருக்குது என்று சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பிராணியுடைய ரோமங்கள் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் இவருக்கு நன்மை இருக்குது. முதலாவது, ஒரு மனிதர் ஒரு உதுஹிய்யாவை கொடுக்கிறார் என்றா, ஒரு குர்பானியை செய்கிறார் என்றா, அவர் எந்த மிருகத்தை கொடுக்கிறாரோ, பொதுவாக உதுஹிய்யாவுடைய விஷயத்துல 3 மிருகங்கள் பேசப்பட்டிருக்கிறது, ஒட்டகம், மாடு, ஆடு. அதுல எங்கட நாட்டுல ஒட்டகம் கிடையாது, பெரும்பான்மையாக நாங்க செய்யக்கூடியது மாடு, ஆடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க எந்த மிருகத்தை உதுஹிய்யாவாக குர்பானியாக நிறைவேற்றுகிறோமோ அந்த மிருகத்தில் உள்ள ஒவ்வொரு ரோமங்களுக்கும்
அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நன்மையை பதிவு செய்யறான். ஒரு மிருகத்துல எத்தனை ரோமங்கள் இருக்கு என்று கணக்கு போட முடியுமா? ஒரு மிருகத்துல மாட்டை கொடுக்கிறோம், ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கிறோம், அதனுடைய ரோமங்கள் இத்தனை தான் என்று கணக்கிட முடியுமா? அத்தனை நன்மைகளை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறான். இன்னொரு ரிவாயத்துல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு குர்பானி செய்யக்கூடியவர் அந்த மிருகத்தை அறுத்து அந்த மிருகத்துடைய இரத்தம் பூமியை சென்று அடைவதற்கு முன்னால அல்லாஹ் இவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். இவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இது அதே ரிவாயத்தில் இன்னொரு வார்த்தை வருது, அல்லாஹ்விடத்துல அந்த மிருகத்துடைய ஒரு துளி இரத்தம் பூமியை சென்றடைவதற்கு முன்னால அல்லாஹ் இவருக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அல்லாஹ்விடத்துல உண்டாக்கி வைக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பான ஒரு இபாதத்து தான் உதுஹிய்யாவுடைய இபாதத், உதுஹிய்யாவுடைய கடமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்கள யாருக்கு வசதியை தந்திருக்கிறான், யாருக்கு அல்லாஹ் செல்வங்களை தந்திருக்கிறானோ அவங்க ஒவ்வொருவரும் உதுஹிய்யாவுடைய கடமையை நிறைவேற்றுவதே இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்களுடைய மதுஹபுடைய கருத்து சுன்னா முஅக்கதா. இது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. நபி அவர்கள் ஆக வலியுறுத்திய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இன்னொரு ரிவாயத்துல நபி அவங்க ஒரு எச்சரிக்கையை செஞ்சான். யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறான், யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், ஆனா இவர் உதுஹிய்யாவை கொடுக்கிறதுக்கு தயார் இல்லை, இவர் உதுஹிய்யாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்கு தயார் அல்ல என்றா ஒரு ரிவாயத்தில் வருது, ஃபலா யகுருபன்ன முஸல்லானா. நபி அவங்களை விரட்டினாங்க, எங்களோட பெருநாளுடைய தொழுகைக்கு வந்துடாது. அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான் என்றா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உதுஹிய்யாவுடைய இபாதத்தை செய்வோம். ஏழை எளியவர்களுடைய கஷ்டங்கள்ல, அவர்களுடைய அந்த துன்பங்கள்ல நாங்க பங்குதாரர்களாக ஆகும். அந்த பெருநாளுடைய தினத்திலேயாவது அந்த ஏழைகளுக்கு ஒரு உணவாக ஆகுவதற்கு உதுஹிய்யாவுடைய இந்த மாமிசத்தை கொடுப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, மாஷா அல்லாஹ் எங்கள் அதிகமானவங்க இந்த உதுஹிய்யாவுடைய இபாதத்துல ஒரு கவனம் செலுத்தினாலும் அந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, இஸ்லாம் முழு உலகத்திலையும் பரவியது என்பதற்கு வரலாறு சொல்லும் சான்றிதழ் என்ன? இஸ்லாமியர்களுடைய ஒழுக்கம், இஸ்லாமியர்களுடைய பண்பாடு, இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரம். ஆனா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, கண்ணியமான ஒரு மாதம், கண்ணியமான ஒரு நாள், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், யௌமுன் நஹர், ஹஜ் பெருநாளுடைய நாள், அந்த உதுஹிய்யாவுடைய இபாதத், அந்த உதுஹிய்யாவுடைய கடமை இஸ்லாம் எந்த அளவுக்கு உயர்த்தி அதை பேசியிருக்கிறது. ஆனா அந்த கடமையை செஞ்சு போட்டு சிலர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய செயற்பாடுகளின் மூலமாக முழு இஸ்லாமிய சமூகம் அதாவது அவமதிக்கப்படுகிறார்கள். அருவருப்பான வார்த்தைகளை கொண்டு பேசப்படுகிறது. அது என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, குறிப்பாக நாங்க எல்லாரும் எங்களோட மஸ்ஜித் ரீதியாக, எங்களோட ஊர் மக்கள் ரீதியாக நாம் வாழக்கூடிய இந்த பகுதிகளில் குர்பானியுடைய இபாதத், குர்பானியுடைய அந்த கடமை செய்யப்படுதா நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட உள்ளத்துல நெய்களை வச்சு கொள்ளுவோம். இதை யாரும் அருவருக்கிற முறையில, யாருக்கும் மனதால நோகடிக்கக்கூடிய முறையில ஏண்ட உதுஹிய்யாவுடைய கடமையை நிறைவேற்றக்கூடாது. உதுஹிய்யாவை பெருநாளுடைய நாள்ல நிறைவேற்றுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இறைச்சிகளை, மாமிசங்களை எங்களோட உறவுகளுக்கு, ஏழைகளுக்கு பங்கு வைக்கிறோம். ஆனா நான் அறுத்த அந்த மிருகத்துடைய கழிவுகளுக்கு என்ன ஆச்சு? ஒரு மாட்டை அறுக்கிறோம், ஒரு ஆட்டை அறுக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாட்டுடைய ஆட்டுடைய கழிவுகள் எங்க போனுச்சு? அதை கொண்டு போயிட்டு ஐவாய் மிருகங்கள் தோண்டி எடுக்கிற அளவுக்கு, அல்லது ஐவாய் மிருகங்கள் பாதைகள்ல கொண்டு வந்து இழுத்து போடக்கூடிய அளவுக்கு அந்த அழுக்குகளை நாங்க போட்டுட்டு வருவோம் என்றா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த இஸ்லாம் பண்பாட்டை பேசுகிறதோ, எந்த இஸ்லாம் ஒழுக்கத்தை சொல்லி தந்திருக்கிறதோ அந்த இஸ்லாத்தை நானும் நீங்களும் உதுஹிய்யா என்ற பெயர்ல குழி தோண்டி புதைக்கிறோம்.
இஸ்லாமிய ஆடையோடு இருந்து கொண்டே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டே, இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு கடமையை செய்தவர்களாக, ஆனா இஸ்லாத்தை துருவாடைகளை கொண்டு துச்சமாக அடுத்த மனிதர்கள் பேசக்கூடிய அளவுக்கு நாங்க எங்களுடைய நடத்தைகளை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதோட இன்றைய காலம் என்கிறது நாங்க எல்லாரும் விளங்கி இருப்போம். ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல எங்களுடைய பெருநாளுடைய தினம் என்கிறது மாற்று மதத்தில் உள்ளவர்களுடைய ஒரு விசேஷமான நாளுக்கு கொஞ்சம் நெருக்கமாக வருது. அதனால நாட்டுடைய சில நிலைமைகள் இருக்கிறது, நாட்டுடைய சில சட்டங்கள் இருக்கிறது. நாங்க இஸ்லாமியர்கள் எங்களுக்கு பெருநாளுடைய நாள், அதை தொடர்ந்து ஐயாமு தஷ்ரீக் 3 நாட்கள் எங்களை இஸ்லாம் மாட்டா அறுக்கலாம், எங்களை இஸ்லாம் ஆட்டா அறுக்கலாம், எங்களுக்கு அனுமதி தந்திருக்குது என்று நாங்க இந்த நாட்டில் நடக்க போனோம் என்றா எங்களுடைய நாட்டுடைய சட்டத்தை மீறும். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, உதுஹையாவுடைய குர்பானியுடைய அமல் செய்யக்கூடியவர்கள் முடியுமாக நாட்டுடைய நிலைமைகளை கவனிச்சுக்கோங்க, நாட்டுடைய சூழல்களை கவனிச்சுக்கோங்க. நாட்டுடைய என்ன சட்டம் வரமுறைகள் இருக்கிறதோ அதுக்கு நாங்க மதிப்பளிக்கணும். இஸ்லாத்துடைய சட்டத்தை செய்யறதென்று நாட்டுடைய சட்டங்களை அவமதிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால அந்த விஷயங்களை கவனிச்சு வச்சுக்கோங்க. கட்டாயமாக உதுஹையாவுடைய பிராணிகளுடைய அந்த அழுக்குடைய விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தினாங்க. இத்தகு அல் மலாஇன ஸலாஸா, ஒரு மனிதனுக்கு பதுவா உண்டாக்கக்கூடிய 3 விஷயங்கள். இவர் நல்ல மனிதர் தான், மாஷா அல்லாஹ் தொழுகிறாரே, மாஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்கிறாரே, மாஷா அல்லாஹ் ஜகாத்தே ஹஜ்ஜி சதகா எல்லாம் இருக்குது, நல்ல மனுஷன் தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 விஷயங்கள் இருக்குது, அந்த 3 விஷயங்களும் மனுஷனுக்கு பதுவாவை சேர்த்து கொண்டு வரும். பதுவா அடுத்தவனுடைய சாபம், அடுத்தவனுடைய லானத் இவருக்கு ஒட்டோவா வந்து சேரும். அதுல ஒன்றுதான் நாங்க எங்கட அசிங்கங்களை அழுக்குகளை மக்கள் போற வார பாதையில கொண்டு போயிட்டு போடுவோம் என்றா அந்த பாதையால போறவங்க அதனுடைய அந்த நுகர்வு அந்த துருவாடைகளின் மூலமாக இது யாருடைய வேலை? இது ஒரு மனிதனுடைய சேவையா? ஒரு நாயை போல ஒரு மிருகத்தை போல இப்படி செய்திருக்கிறானே. சில நேரங்கள் அந்த அழுக்குகள் அவர்களுடைய ஆடைகள்ல அவர்களுடைய பாதனைகள்ல படும்பொழுதே வார்த்தைகள் காரமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அவர்களுடைய சாபம், இது அவர்களுடைய பதுவா. யார் இந்த வேலையை செய்தார்களோ நினைச்சுக்கோங்க, இப்படியான ஒரு அசௌகரியத்தில் ஒரு துன்புறுத்தல் ஒரு வேதனையின் மூலமாக ஒருவர் லானத் செய்தார் என்றா, ஒருவர் பதுவா செய்தார் என்றா அவருடைய அந்த லானத் சாபம் அது கட்டாயம் பலிக்கும். நாங்க எவ்வளவு தக்குவாதாரியா இருந்து வேறல்ல, மஸ்ஜிதுக்குள்ள எவ்வளவு உள்ளுக்க இருந்து வேறல்ல. ஏந்த வீட்டுல உள்ள அசிங்கத்தை ரோட்ல போடுறோம், ஏந்த வீட்டுல உள்ள அழுக்க பண்ணது ரோட்ல போடுறோம். அடுத்தவருக்கு இடையூறாக இருக்கிறதுக்கு ஏந்த நிலைமை காரணமாக இருக்கும் என்றா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தெளிவான ஹதீஸ் 3 லானத் செய்யக்கூடிய இடங்கள். அதுல ஒன்றுதான் மக்கள் போற வார பாதையில அழுக்குகளை கொண்டு போடுறது. 2வது சொன்னாங்க பலன் தரக்கூடிய மரம், அடுத்தது மக்கள் நிழலாடக்கூடிய இடங்கள். அதுல விசேஷமாக நாங்க எங்கட பாதை ஓரங்கள்ல மக்கள் புலங்கக்கூடிய இடங்கள்ல இப்படியான குர்பானியுடைய அழுக்குகளை அசிங்கங்களை அப்படியான நிலைமைகளை விட்டு தூரமாக்குவோம். முழுமையாக அதை யோசிப்போம். எல்லாரும் மாட்ட அறுத்ததோட குர்பானியுடைய கடமையை செஞ்சதோட எல்லாரும் அந்த இறைச்ச எப்படி பங்கு போடுற எப்படி பங்கிடுற அதோட எல்லாரும் கலைஞ்சு போயாச்சு. இப்ப அறுத்த மாட்டுடைய கழிவுக்கு என்ன முடியும்? இதை யாரு செய்யறது? யாராவது மிஞ்சப்பட்ட 2 பேர் கொண்டு போய் ஆயில போட்டுக்குவோம். யாராவது மிச்சப்பட்ட பேர் ஏதாவது செய்ய யாரும் இல்லை. இனி எல்லாரும் போயிட்டாங்க விட்டுட்டு நாங்களும் போகலாம். இப்ப இவர் என்ன செய்யற? போற இடத்துல போட்டுக்குவோம். அல்லது அதை எவ்வளவு ஆழமாக தாட்டணுமோ அந்த முறை இல்லாம லேசா ஒரு குழியை தோண்டியாச்சு போச்சுட்டு இருந்தாச்சு. இப்ப அதுக்கு பின்னால் அந்த வாழையோட ரோட்ல இருக்கக்கூடிய நாய்கள் இது போன்ற மிருகங்கள் அதை இழுத்து கொண்டு பாதையில போட்டா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட ஒரு இபாதத்தை ஒரு சுன்னாவை நாங்க செய்து போட்டு அடுத்த மக்களுடைய நாவுகளின் மூலமாக அசிங்கமான இஸ்லாமியர்களுடைய பண்பாடுக்கு மாற்றமாக சில வார்த்தைகளை பேசுறாங்க. அது எங்களுடைய நடவடிக்கை தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால அந்த விஷயத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் கண்ணும் கருத்துமாக இருப்போம்.
நிறைவேற்றுவோம். ஊராரோடு ஒற்றுமையாக இருப்போம். ஒற்றுமையாக இந்த உதுஹிய்யாவுடைய கடமையை நிறைவேற்றுவோம். அல்லாஹ் தஆலா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள்ல பெருநாளுடைய திறங்கள்ல வைத்திருக்கக்கூடிய சிறப்புகளை கூலிகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு இஸ்லாமிய உறவுகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளையும் அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் அரஃபாவுடைய அந்த நோன்பை நோக்கக்கூடிய நோன்பாளிகளாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்கள் குர்பானியுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்களையும் நிலைமைகளையும் உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் அந்த உதுஹிய்யாவுடைய குர்பானியுடைய அமல்களை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு பூர்த்தியான நன்மைகளை கூலிகளை வழங்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله على محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد فيا أيها الإخوان في الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحثكم على طاعته وأزجركم من معصيته. إن ديننا دين الإسلام اهدي إلى سبيل الرشاد وشرع